லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறை மற்றும் பக்ரீத் பண்டிகை விடுமுறைக்கு பிறகு ஏராளமானோர் சென்னையை நோக்கி பயணித்ததால் இந்த நிலை ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் ஒரே நேரத்தில் சென்னைக்கு திரும்பியதால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த காவல்துறையினர் இல்லாததால் நெரிசல் மேலும் அதிகரித்ததாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு திரும்பும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்று மெதுவாக நகர்ந்தன. கோடை விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த பொதுமக்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட இருப்பதால் மீண்டும் சென்னைக்கு திரும்பினர். இதனால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனங்களின் வருகை அதிகரித்தது. வழக்கமாக சென்னை நோக்கி 6 வழிகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் தற்போது நெரிசலை குறைக்கும் வகையில் கூடுதலாக 2 வழிகள் திறக்கப்பட்டு மொத்தம் 8 வழிகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை நோக்கி திரும்பிய வாகனங்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்றன. பள்ளிகள் வரும் 4ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் கோடை விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தவர்கள் மற்றும் கோவில் திருவிழாக்களில் பங்கேற்றவர்கள் சென்னைக்கு திரும்ப தொடங்கினர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களின் வரத்து அதிகரித்தது. படாளம் மற்றும் பூக்கத்துறை கூட்டுச்சாலை பகுதிகளில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்தன. மேலவேலம்பேட்டை முதல் பூக்கத்துறை வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெரிசல் நீடித்ததால் அந்த தூரத்தை கடக்க வாகன ஓட்டிகளுக்கு 1 மணி முதல் 2 மணி நேரம் வரை ஆனது. கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் சென்னைக்கு படையெடுக்கும் நிலையில் ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புகின்றனர். இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு செல்லும் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்படும் அந்தியோதயா ரயிலில் பயணிகள் முண்டியடித்து ஏறினர். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ்.